அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய இரகசியத்தை சிந்தித்து வருகின்ற நமக்கு மார்கழி மாசி மகத்தை ஒட்டி இன்றைய நாள் மாசி மக பௌர்ணமியை ஒட்டி அமைகிறது. பொதுவாக கடலாட்டு இறைவனுடைய திருமேனிகள் எல்லாம் கடலாட்டுக்கு சென்று ஊர் திரும்புகிற நாள். இதற்கு பிறகு சில இடங்களில் திருவிழாக்கள் நடக்கும். அதைத் தொடர்ந்து பெரிய கோயில்களில் திருவிழா நடக்கும். மயிலத்தில் பாண்டிச்சேரியில் மயிலம் முருகன் சென்று தங்கியிருந்து இன்றைக்கு திரும்பி மயிலம் கீழ் மயிலம் என்ற ஊரில் ஒரு திருவிழா நடக்கும். அது முடிந்த பிறகு பங்குனி உத்திர திருவிழா மயிலம் மலையில் இருக்கிற முருகனுக்கு தொடங்கும். இந்த பங்குனி உத்திரத்தினுடைய தொடக்கமே மாசி ஹஸ்தம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை அந்த விழா தொடங்கும். இன்னைக்கு மாசி மகத்துக்கு பிறகு ஓரம் உத்திரம். அன்னைக்கு உத்திரம் அதானே, இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் தானே? சரி, இல்லையா? மகம் முந்தா நாள் வந்தா இன்னைக்கு பூரம் உத்திரம், நாளைக்கு தான் அஸ்தம். நாளை தொடங்கி பங்குனி உத்திர விழா. அந்த பங்குனி உத்திரத்திலே 27வது நாள் முருகப்பெருமானுடைய விழாவை அந்த 27 நட்சத்திரங்களின் இணைப்பில் அனுபவிக்கிற விழா. நான் பாண்டிச்சேரியில் அக்கா சித்தர் என்று ஒரு சித்தர், வைதி குப்பம், அங்கதான் அந்த மாசி கடலாட்டு, அங்க போயிருந்தேன் பிரதோஷத்தின் அன்னைக்கு. அந்த ஆச்சாரியர் அல்லது குரு ஐயர் ஏறக்குறைய 1 மணி நேரம் லிஸ்ட் படிக்கிறார். அதாவது மைக் இல்லைங்க, நான் ஏதோ அர்ச்சனை பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போனேன். பிரபாவதி உத்தர நட்சத்திரம், சந்திர அஸ்வினி நட்சத்திரம், ஏறக்குறைய 1 மணி நேரம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேரும் நட்சத்திரத்தையும் சொல்றாங்க. எனக்கே அதிசயமா இருந்தது. 1 மணி நேரம் மைக்க கூட்டின்னு அவர் அதுக்குள்ள நடுவில் பூஜை நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா மைக்கில் பேரு நட்சத்திரம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கிறார். நான் இதை போன வாரம் பார்த்ததை சொல்றேன். அப்பதான் அந்த பங்குனி உத்திர விழா தொடங்குதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யார் யாரு பேர் இருக்குதோ, எந்த பேர்ல யார் யார் சொன்னாலும் சரி, ஆனா எல்லாருமே இந்த 27 நட்சத்திரத்துக்கு உள்ள வந்துருவாங்க. 27 நட்சத்திரத்துக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 27 நட்சத்திரத்துக்கும் நீங்க சொல்லி அந்த 27 நட்சத்திரத்திலேயும் பிறந்த இந்த ஊராருக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ஒரே நாள்ல சொன்னாலும் சரி, அது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், இந்த ஊர்ல இல்ல உலகத்துல எங்க பிறந்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாசி ஹஸ்தம் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை நீங்க விழா நடத்தினீங்க அப்படின்னு சொன்னா, அது உண்மையிலேயே நீங்க இந்த உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்பதாக நினைச்சதான் அர்த்தம். உத்திரம்னா சிவபெருமானுக்கும் விழா கொண்டாடுறாங்க, முருகனுக்கும் விழா கொண்டாடுறாங்க. ஆனா உத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய விஷயமா தான் முடியுது. பங்குனி உத்திரம்
ஆனா பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் அப்படின்னு சுந்தரர் வந்து பங்குனி உத்திரம் விழாவை பேசுறாரு, திருஞான சம்பந்தரும் பேசுறாரு. ஆனா உத்தரம் அப்படின்னு சொன்னா இந்த மேல இருக்கிற ஒண்ணுக்கு நாம செய்யற விழான்னு பேர் உத்தரம் என்று சொன்னால், அதுக்கு மேல ஒண்ணு இல்லாம எது ஒண்ணு மேலானதுன்னு நாம சொல்றோமோ அதுக்கு பேர் வந்து உத்தரம். இப்ப இங்க ஒரு கட்டடம் கட்டி அதை தாங்கிறதுக்கு பயன்படுறதுக்கு பேரும் உத்தரம் தான். மேல பறமைக்கு உதவுறதும் உத்தரம் தான். இந்த உத்தரம்னா மேலே இருப்பது அல்லது மேல போறதுக்கு அல்லது மேல வைக்கிறதுக்கு உதவுறது அப்படின்னு அர்த்தம். இந்த உத்தரம் அப்படிங்கிறது இந்த அஸ்த நட்சத்திரத்திலிருந்து 27வது நட்சத்திரமா வரும். அப்ப நீங்க இங்க நாளையிலிருந்தே கூட நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா பங்குனி உத்திர விழாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சுயநலமா கூட அதை கொண்டாடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல எவனா இருப்பான்ல, அவன் மூலமா எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி. ஆனா 27 நட்சத்திரத்துல நாம ஒவ்வொருத்தரும் வழிபட்டாலும் இந்த 27 நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க தானே உலகத்துல இருக்கிறவங்களாம், உங்களுக்கு எல்லாரும் மூலமாகவும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்களும் அந்த பங்குனி உத்திரத்துக்கு உள்ள போகலாம். ஆனா அத நமினந்தி அடிகள் விழா எடுத்தது வந்து இதுக்குதான். எதுக்கு? இந்த நட்சத்திரங்கள் 27லேயும் உயிர்கள் எல்லாவற்றோடும் பிறந்து உயிர்களை வாழ வைக்கிற பெருமானை கொஞ்சம் கூட எந்த உயிரையும் விட்டுவிடாமல் அனுபவிக்க செய்கின்ற வகையில் வழிபடுவதுதான் பங்குனி உத்திர விழா. அது வந்து இப்பவே தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். இதை அனுபவிக்கணும்னா திருவொற்றியூர் போனீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் லிங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 27 நட்சத்திரத்து லிங்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அது தினம் ஒன்றா அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 27லேயும் பங்குனி உத்திரம் வரும். அப்போ பங்குனி உத்திரம்னா அன்னைக்கு ஒரு நாள் இல்லை, அஸ்தத்திலேயே அது தொடங்கிவிடும். இது ஒரு செய்தி. எதுக்கு இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தை மாசம் பூசம் நாம அனுபவிச்சோம்ல, தை பூசம் அது பௌர்ணமி. அதுக்கு அடுத்து வருகிற மகம் பௌர்ணமி. இந்த மகத்துல இருந்து அடுத்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு வந்துடும். 27 அதில் தானே சேர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மூணுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு அனுபவத்துக்கு உரிய மாதமாக நமக்கு தை பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்திரம் வரைக்கும் உங்களுக்கு அமையுது. இதை ஒட்டி தான் உங்களுக்குலாம் தெரியும். நம்ம இப்போ வந்து சமீபத்தில் பரஞ்சோதி பாபா அவனுடைய தியான மண்டப கும்பாபிஷேகம் நேற்று மாசி மகத்து பௌர்ணமியை ஒட்டி வெள்ளியும் சனியுமாக நமக்கு நடைபெற்று இப்போ நம்ம நண்பர்கள்லாம் கூட வேலை பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. என்ன ஒரு குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாசி மாதம் தை மாதம் பங்குனி மாதம் இதில் நீங்களா வேலை செய்யலைன்னா கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை இந்த மாதங்களில் செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு தெரியும். இதையே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் லாஸ்பேட்டை பக்கம் ஒரு பொன்னியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே பெரியவருக்கு பெரியவர் ஏகாம்பரநாதர்னு ஒரு சித்தர் இருந்தார்னு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்னு ஒரு கதை. அவங்களுக்கு செம்மாதிலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தோண்டி அதை உயரமாக மேடாக்குறாங்க. அந்த அம்மன் சிலையை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த துடைக்கும் போது அந்த தட்டி இருக்குது. சமாதி செஞ்சு சமாதியில் உட்கார வச்சு அதுக்கு மேலே ஒரு 20 கல் பலகை ஒன்று மூடுவாங்கல்ல,
உங்களுக்கு கூட அந்த வெங்கட்ராமசாமியோட வரலாறுல அது முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மேலையூர் வெங்கட்ராமசாமி சமாதியில சமாதி வச்சு மூடும்போது கல்லு பற்றி பிரச்சனை வருது. அவ்வளோ பெரிய கல் இந்த பரப்புல எங்க போய் தேடுறது, அதுவும் கரெக்டா இருக்கணும். அதை நீங்க அறுக்க ஒட்டாத அளவுக்கு அதை மூடணும். அது திடீர்னு அங்க போய் பார்த்தா ஒரு வீட்டில் அதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு கல் இருந்ததுன்னு எடுத்துன்னு வந்து மூடன வரலாற சொல்லுவாங்க. அங்க போனீங்கன்னா தெரியும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நாம ஏதோ தேடி செய்யற மாதிரி தெரியும். ஆனா இதுக்கு அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சு அந்த வேலையை அவங்க அதுக்குள்ள ஈடுபட்டிருப்பாங்க, நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த ஏகாம்பரநாத சித்தர் அந்த தொடச்ச பிறகு அந்த மேல் கரும்பலகை, அந்த கல் பலகை தட்டுப்படவே அப்புறம்தான் அவங்களுக்கு அது அங்கதான் அம்மன் சிலைக்கு நேர் கீழே சமாதி வச்சிருந்துருக்கு தெரியுது. எதுக்கு சொல்றேன், இத்தனை வருஷமா 400 வருஷமா எங்க சமாதி இருக்குதுன்னு தெரியாத ஜனங்களுக்கு இந்த 2 மாசத்துலதான் அது தெரிஞ்சு இப்ப அதை விசேஷமா அதே மாசி மகத்து பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் அங்க சொற்பொழிவு பண்ணேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம என்னமோ விளங்க வைக்கிறோம், நாம என்னமோ செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அவங்க நாம நல்ல ஆளா இருந்தா நம்மளை வச்சு வேலை வாங்குவாங்க, நாம அதுக்கு அவங்களுக்கு கருவியா இருப்போங்கிறது தான் அதுல உத்தமமான விஷயம். இதுதான் இதுலலாம் நாம அனுபவிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு தூய்மைக்கு கொஞ்சமாவது இடம் இல்லைன்னா எதை ஒன்னையும் அவங்க விளங்க விட மாட்டாங்க. அதனால இங்கெல்லாம் ஒரு விஷயம் விளங்குது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அதுல என்ன இருக்கு, நமக்கு ஒரு தூய்மை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உடனே அதுக்கு ஒரு எதிர்வினை ஒன்று இருக்கும். ஆனா எதிர்வினையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போட்டி சவால்லாம் கிடையாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தூய்மைக்குள்ள விளையாடும் போதுதான் உங்களுக்கு என்ன தெரியும், ஓஹோ அழியறதுக்கு காலம் வந்துடுது அப்படின்னு தெரியும். அதாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இப்படி வருது அப்படின்னா என்னப்பா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவம் வேலை செய்யணும்னு அர்த்தம். அப்பதான் நாம என்ன சொல்லுவோம், தோஷம் அதுதானே. ஏன்னா இப்போ கடவுள் காணாம போயிட்டாருன்னா, கடவுள் அன்னைக்கு மட்டும் காணாம போகல, எப்பெல்லாம் நம்ம சுத்தத்துல இருந்து விலகிறோமோ அப்பெல்லாம் கடவுள் காணாம போயிடுறார். நேர்மையில இருந்தோ அல்லது அதை நம்ம வேலையா நினைக்காம, நம்மளுடைய வீராப்பா நினைக்காம, அதுக்குள்ள ஒரு தொண்டு அல்லது சமூகம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடுதுன்னா கடவுள் இருக்கிறாருன்னு அர்த்தம். அது இல்லை அப்படின்னா ஆணவத்துல நாம இருக்கிறோன்னு அர்த்தம். இது ரெண்டு தான் வேறுபாடு. இது எப்படி சொல்ல வர்றது அப்படின்னு பாம்பன் சாமிகள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அந்த மனசை பற்றி விளக்கும் போது ஒரு பாட்டை திருக்குறளை எடுத்து வச்சு விளக்குறார். திருக்குறளை பாம்பன் சாமி எடுத்துக்கிறார். நீங்க அந்த நம்ம படிக்கிறோம்ல, இப்போ 2வது காண்டத்துல அந்த பாட்டை படிச்சுட்டு வரோம்ல, 16வது பாட்டு முடிஞ்சு 17வது பாட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 17வது பாட்டுல மனமே தனனம் அப்படிங்கிற அந்த பாட்டினுடைய உரைக்குள்ள அமிர்த பிந்து உபனிஷத், மைத்ராயண்ய உபனிஷத் அப்படின்னு இந்த 2 உபனிஷத்துல இருந்தும் மனத்தை பற்றி இருக்கிற விளக்கத்தை எடுத்து காட்டிடுறார். நீர் நீரோடையும் நெருப்பு நெருப்போடையும் சேர்ற மாதிரி மனம் எதோட சேரணுமோ அதோட சேர்ந்தாதான் அடங்கும் அப்படிங்கிறது ஒரு உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்து காட்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனத்தின் உண்மை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிற திருக்குறளை எடுத்துக்காட்டி, என திருவள்ளுவ தேவர் கூறிய மழையின் திறன் ஒத்து இருக்கின்றது. மனசோட இயல்புக்கு திருக்குறளை எடுத்துக்காட்டி, திருக்குறள் என்ன திருக்குறள், அது வான் சிறப்பு அப்படிங்கிற திருவள்ளுவர் 2வதா வைக்கிற அதிகாரம், கடவுள் வாழ்த்துக்கு பிறகு இருக்கிற அதிகாரம் வான் சிறப்பு. அந்த வான் சிறப்புல திருவள்ளுவருடைய பாட்டு கெடுப்பதும் அப்படின்னா உலகத்தை கெடுக்கும், அதாவது மழை பெய்யாம கெடுத்துருக்கு.
அப்புறம் மழை பெஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, கெட்டார்க்கு சார்வாய். கெட்டு போன இருக்கிறான்ல, அவனை வாழ வைக்கிறதுக்கு மழை பெய்யுது. மழை பெய்யாம அவன் கெட்டு போறான், அதுக்கப்புறம் அவனை வாழ வைக்கிறதுக்கு மழை பெய்யுது. ரெண்டுத்துக்குமே அதுதான் காரணம். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய், மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுக்கிறது, வாழ வைக்கிறது, அப்புறம் மேலே கை தூக்கி விடுறது, இது எல்லாமே மழை தாம்பா அப்படின்னு ஒரு பாட்டை அவர் வைக்கிறார். அது எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம்தான் உன்னை கெடுக்கும், உன்னை வாழவும் வைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. மழைய மாதிரி மனமும் கெடுப்பதும் அதுதான், எடுப்பதும் அதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மழைக்கு திருவள்ளுவர் சொன்ன உதாரண முறையை எடுத்துக்கிட்டு விளக்கத்துல அமைக்கிறார். இது நமக்கு உதாரணம் மூலமாக எடுத்து காட்டப்படுகிற செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம்ங்கிற விஷயம் இருக்குதுல்ல, அதை நம்ம விரிவா தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த மனம்தான் கெடுக்கிறதுக்கும் பயன்படுது, இன்னும் எடுக்கிறதுக்கும் பயன்படுது அப்படிங்கிற ரெண்டு விஷயமா உணர்றது அப்படிங்கிறது தான். எப்படிங்கிறத பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, மனம்ங்கிற பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க போனாதான், மனம்ங்கிற பொருள் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் அது கெடுக்க வைக்க, உண்மையிலேயே அதுவே கெடுக்குதா, உண்மையிலேயே அதுவே எடுக்குதா, அல்லது கெடுக்குது எடுக்குதுங்கிற மாதிரி அதை நாம எந்த மாதிரி கையாளுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நாம மனசை பத்தின தன்மையை தெரிஞ்சுக்கிறது. அப்ப மனசை பத்தின தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம போன வாரம் என்ன பார்த்தோம்? மனம் என்றால் என்ன, பிறக்கும் போது நமக்கு மனம்ங்கிறது எப்படி சேர்ந்து இருக்குது, மனம்ங்கிறது இல்லாம நாம பிறக்கல, அப்ப எத்தனை கருவியை கடவுள் நமக்கு சேர்த்து வச்சிருந்தான், மனம் சுவைக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவா சொன்னோம். இப்ப அது எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுது, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எந்த அளவுக்கு அது புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு தான் அதுல நீங்க அனுபவிக்க முடியும். இந்த புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, சொற்பொழில் புரியும், உங்க மனசளவுல அதுல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வர்ற மாதிரி புரியுது இல்ல, அதுக்கு பேர் தான் புரிஞ்சுக்கிறது. மற்றபடி புரியாம இல்ல. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னேன், இப்ப இதுல கூட சொல்றார், மனம் அடங்குறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் நீரோட சேர்ற மாதிரி, நெருப்பு நெருப்போட சேர்ற மாதிரின்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். நீர் நீரோட சேர்றது, நெருப்பு நெருப்போட சேர்றதுன்னா என்ன? இப்ப நாம் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த தீபத்துல இன்னொரு கற்பூரத்தை கொண்டாந்து வைக்கிறோம்ல, அது எரியுது இல்ல. இப்ப அதுல ரெண்டு நெருப்புக்கு வித்தியாசம் இருக்குதா? இல்ல. ஆனா நெருப்பு பெருசா எரியுது சின்னதா எரியுதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டு நெருப்புக்கும் நடுவில் வேறுபாடு தெரியாமல் நெருப்பு நெருப்போட சேரும். தண்ணியில தண்ணியை ஊத்தினா, இப்ப நெய் ஒரு கிண்ணத்துல இருக்கும், என்ன நம்ம விளக்கு ஏத்துறதுக்கு ஊத்துறாங்கல்ல, இன்னொரு 100 கிராம் நெய்யை கொண்டாந்து ஊத்தினாலும் அந்த நெய்யோட சேர்ந்துடும். சரிதானே? சரி, அந்த மாதிரி மனம் கலக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது இல்லை உங்களுக்கு? மனம் அடங்குறதுக்கு அதை சொல்றாங்க. மனம் அடங்குறதுன்னா என்ன? அதுவா ஒரு வேலையை செய்யாம இன்னொன்னுத்துல கலந்துறது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த உதாரணம். அது எதோட கலந்தா அப்படி மாறுங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துக்கணும். இப்ப நெய் விளக்கு அகல்ல ஊத்தியாச்சு. இப்ப நெய்யில அகல் அந்தக்குள்ள ஒரு திரிய போட்டு அதை எரிய விட்டா, இப்ப நெருப்பும் அந்த தீ அந்த திரி இருக்குல்ல, திரியும் எண்ணெயும் சேர்ந்து என்ன தெரியுது நமக்கு? திரியும் எண்ணெயும் சேர்ந்து நமக்கு என்ன வருது? நெருப்பு வருது இல்ல.
இந்த கலப்புக்கு என்ன பேர்? நெய்யில நெய்ய ஊத்தினா ஒரு கலப்பு, அது என்ன கலப்பு? ஏனம் எனத்தோட சேருது அப்படிங்கிற கலப்பு. ஆனா நெய்யும் திரியும் சேர்ந்தா ஒரு நெருப்பு வருது இல்ல, இது என்ன கலப்பு? இதுவும் கலப்பு தான். இது என்ன கலப்பு? ஒண்ணு இன்னொன்னா மாறுது, சரிதானே? ஒண்ணு இன்னொன்னா மாறுறதும் ஒண்ணு இன்னொன்னும் கூட கலக்கிறதும் எப்படி அப்படிங்கிறதுல தான் தெளிவா இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு அறிவு வருதுன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். இந்த அறிவுக்கு திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்குது, தொட்டனை தூறும் மாந்தர்க்கு என்ன, தொட்டனை தூறும் மணற்கேணி, ஞாபகம் இருக்குதா? தெரியாதா? மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நீங்க தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி மனிதருக்கு என்ன பண்ணணும்? படிக்க படிக்க அறிவு வரும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லிட்டார் திருவள்ளுவர். அதுல என்ன அர்த்தம்? படிக்க படிக்க அறிவு வரும். எது மாதிரின்னு கேட்டா, பள்ளத்தை தோண்டினா தண்ணி வர்ற மாதிரி வரும். இப்ப அடுத்தது அதுல என்னென்ன கேள்வி கேட்போம்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எதுக்குன்னா உங்க மனசோட கேரக்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் இந்த கேள்வியெல்லாம் எல்லாம் கேட்கறதுக்கு, நம்மள மனசுதான் கெடுக்குது, நம்மள மனசுதான் வாழ வைக்க சொல்லிட்டார்ல, அது ஏதோ பொத்தாம் பொதுவா சொல்ற விஷயம் இல்லை, அது அது கேரக்டரை சொல்லணும். அதுக்காக கொஞ்சம் அதை பிரிச்சு நாம பார்க்குறோம், சரிதானே? எல்லா நாள்லையும் சொற்பொழிவு ஜாலியா இருக்காது, ஒரு ஒரு நாளைக்கு சீரியஸாக தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அப்போ என்ன, இப்போ இந்த மண்ணில் தண்ணி தோண்டினா வருதுன்னு சொல்றோம்ல, மண்ணுல இருந்து தண்ணி வருதா தண்ணி தானா வருதா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? மண்ணுல இருந்து வருதா? மண்ணுல இருந்து தண்ணி எங்க வரும்? மண்ணுல இருந்து கயிறு தான் வரும். மண்ணை முறுக்குனீங்கன்னா கவுர் வரும் சார், தெரியாதா? மண்ணை முறுக்குனீங்கன்னா கயிறு வருமா வராதா? முறுக்கு தெரியலன்னு அர்த்தம். மண்ணை கயிறா திரிக்கிறதுனா கயிறை நம்மளால திரிக்க முடியாதுங்கிறது வேற, ஆனா மண்ணு கயிறா திரிக்க முடியும் அப்படிங்கிறது வேற. மண்ணை கயிறா திரிக்கலாம், முடியவே முடியாதா? என்ன அது, மண்ணை கயிறா திரிக்க முடியாதுதான் நம்மளால, ஆனா மண்ணை கயிறா திரிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண்ணை இன்னொரு மண்ணை ஒட்டுக்கிச்சுன்னா கயிறா திரிக்க முடியும், புரியுதா? மண்ணுல கயிறு வரும், ஆனா மண்ணுல தண்ணி வராது. மண்ணுல தண்ணி வருமா? தொட்டனை தூறும் மணற்கேணி அப்படின்னு அதுல சொன்னதுல உங்களுக்கு அர்த்தம் நேரா புரிஞ்சிங்கன்னா மண்ணுல தண்ணி வர மாதிரி தெரியும், ஆனா மண்ணுல எல்லாம் தண்ணி வராது. தண்ணி இருக்கிற இடத்த நாம தோண்டின்னு போறோம், அதனால மண்ணு தண்ணி வராது. மண்ணுல இருந்து தண்ணி எங்க இருக்குதுன்னு தேடிட்டு போறோம், மண்ணு வழியில இருக்குது, இவ்வளவுதானே அதுல அர்த்தம். இப்ப நல்லா புரிஞ்சுது இல்ல? இப்ப மண்ணுல இருந்து தண்ணி வருதா? இப்ப இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மண்ணுக்கு அறிவே கிடையாது, தண்ணி கிடையாது, ஆனா தண்ணின்றது தனியா இருக்குது இல்ல, அந்த மாதிரி நமக்கு புஸ்தகத்தினால அறிவு கிடையாது, நம்ம அறிவு புஸ்தகத்து மூலமா வேலை செய்யும். என்ன புரிஞ்சுது இப்போ? தொட்டனை தூறும் மணற்கேணி, அது மாதிரி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னா, நீங்க தடையை நீக்குவதனால் தண்ணீர் வெளியே வருகிறது, சரிதானே? ரைட். இதுக்கப்புறம் இந்த அறிவுங்கிறதுக்கும் மனங்கிறதுக்கும் கலக்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கத்தையும் நான் சின்ன சின்னதா சொல்றேன். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாராவது எதையாவது சொன்னாக்கா நம்ம எது வரைக்கும் நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம், உங்களை ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்க வைக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பால்ல இருந்து என்ன எடுக்கிறீங்க? தயிர் எடுக்கிறீங்க, சரிதானே? பால் என்னவாச்சு? தயிராச்சு. இப்ப பால் இருக்குதா? அதுல இல்ல. ஒண்ணு அதுவே இன்னொன்னா மாறும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அறிவுங்கிறது ஒண்ணு இன்னொன்னா மாறுதா அப்படின்னு கேட்டா நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லுவீங்க? ஒண்ணு இன்னொன்னா மாறுச்சா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க?
ஒன்று இன்னொன்னா மாறுச்சா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். இந்த களிமண் பானையாகவும் சட்டியாகவும் செய்கிறோம். களிமண்ணை பானையாகவும் சட்டியாகவும் செஞ்சிட்டா அந்த களிமண் காணாம போயிடுதுல்ல. அந்த களிமண் தானே பானையாகவும் சட்டியாகவும் மாறிடுது. இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அறிவு நம்ம இப்ப சொன்னல, மனசை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அறிவுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மனசுனா என்னன்னு உங்களால சொல்ல முடியும். என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ என்ன சொல்லுவீங்க? மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மனசு அறிவா மாறுதா? இப்போ நம்ம பார்க்கறது பேசுறது இதெல்லாம் இருக்குதுல்ல, சுவைக்கிறது இதெல்லாம் அறிவா மாறுதுன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மனசு அறிவா மாறுதா அப்படின்னு கேட்டா களிமண் மாதிரி மனசு மாறுறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கினீங்கன்னா தான் அறிவாளின்னு ஒருத்தன் இருக்கிறான்னு அர்த்தம். இந்த அறிவாளின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம்? அதுக்கு மனசு இப்போ மாறுதா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம இல்லைங்க, மனசுங்கிறது இந்த இடத்துல நமக்கு பயன்படுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணும். அதாவது நான் அடிக்கடி சொற்பொழிவை தான் சொல்லிட்டு இருக்கிறது, மனம் அப்படிங்கிறதுக்கு நாம கொடுக்கறதையெல்லாம் உள்ள தள்ளிட்டீங்கன்னா உங்களை தொலைச்சிரும், அதான் கெடுக்கும் அப்படிங்கிறது. ஆனா மனம்ங்கிறது மழையா மாறணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமா மாறாது. அது நீங்க விளைய வைக்கிறீங்க. இப்போ ஒருவன் நல்லா இருந்தா அந்த ஊருக்கு ஒருத்தன் நல்லவன் இருந்தா மழை பெய்யும். அப்ப மழை பெய்யுங்கிறதுக்கு நீங்க கெட்டவனா இருக்கிறதுனால நான் பெய்ய மாட்டேன், நல்லவனும் இருக்கிறான் நான் பெய்யறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருதா இல்லையா? இல்ல. இன்னொரு பாட்டு சொல்றேன் பாருங்க, அதுலயே திருவள்ளுவர் தான், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. இப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டை கிண்டலுக்காக இந்த சினிமாக்காரெல்லாம் பாடி உங்களுக்கு கெட்டு போச்சுன்னு தெரியும். ரெண்டே அர்த்தம் தான் அதுல. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி அப்படின்னா துப்புனா உணவு, அதாவது உணவு அல்லது சாப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. உண்பவர்களுக்கு உண்ணத்தகுந்த உணவை தருவதாக, ஆக்கி தருவதாக, அதே சமயத்தில் தானும் சாப்பிடப்படுவதாக. இந்த மழையை பத்தின கேரக்டர் என்ன அப்படின்னா, சாப்பிடுறவனுக்கு சாப்பாட உண்டாக்கி தருவதாகவும் தானும் சாப்பிடப்படுவதாகவும். நான் அடிக்கடி எங்க பையன்கிட்ட சொல்லுவேன், ஒரு நல்ல வாழை இலையில சாப்பாடு, கூட்டு, அதுக்கப்புறம் சாம்பார், பொரியல் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஓரமா மலம் வச்சா சாப்பிடுவியாடான்னு கேட்பேன். ஓரமா மலம் வச்சா சாப்பிட மாட்டான். அப்ப சாப்பிடுகிற உணவும் என்ன கிடையாது, சாப்பிடுகிற உணவும் ஒழுக்கம் இல்லாத முறையில்லாத ஒன்று வந்துவிட்டா மோசமானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தமிழ் நூல்ல அகம் பொருள், அதாவது அறம், எழுத்து, சொல், பொருள் 3 இலக்கணம் சொல்லுவாங்க. இந்த எழுத்து இலக்கணம் இல்ல, சொல் இலக்கணம் இல்ல, அதுக்கு ஆள் வந்துட்டான். இந்த பொருள் இலக்கணம் இல்லைன்ன உடனே கடவுளே அதுக்கு எழுதி வைக்கிறான். அதுக்கு பேர் இறையனார் களவியல்னு பேர். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பொருள் இலக்கணம் வந்துட்ட பிறகு, அச்சு ஊடகம்லாம் வந்துட்ட பிறகு சங்க இலக்கியத்தை போடுறாங்க.
கலித்தொகைங்கிற இலக்கியத்தை போட்டு 3000 ரூபாய் அன்னைக்கு செலவு பண்ணி 2 வருஷமா விற்காத ஒருத்தர் கிடக்கிறார். அவருக்கு பேரு சீவை தாமோதரம் பிள்ளைன்னு பேர். அதே சமயத்துல காமசாஸ்திரம் கொக்கோவன் ஒரு நூல் வருது. அது வந்த 1 மாசத்துல 3 மாசத்துக்குள்ள 2000 காப்பி விற்கிது. உலக நிலவரம் என்ன புரியுதா உங்களுக்கு? உலக நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்குள்ள இந்த மனம் போகுது, எதுக்குள்ள மனம் போவாது, அல்லது மனம் போறதுக்கு எந்த வாய்ப்பை ஏற்படுத்துறோம். வாய்ப்பு ஏற்படுத்துறதான விஷயம். இப்ப உங்களுக்கு நீங்க நாங்க தெளிவா இருக்கிறோம், எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? மனசுக்குள்ள நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்ப ஒரு ஆள் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள எனக்கு இந்த தப்பு நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்பதான் அவனுக்கு கோபம். இப்ப வக்கீல் மேல எப்ப கோபம் வரும்? நம்ம கேஸ் வரும்போது வக்கீல் வாதாடாம விட்டுட்டான்னு தெரிஞ்சாதான் கோபம். அப்ப அதுக்கு தான் என்ன சொல்லுவான்? தமிழ் தெரிஞ்சாதான், தமிழ்லயே வாதாடினாதான் நாங்க தப்பு நடந்தாலும் எங்க தப்பு பண்றான்னு கேட்க முடியும். ஏன் தமிழ்ல கோர்ட்டு கேஸ் நடக்கலன்னா இதுவும் ஒரு லாபம் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய வக்கீலுக்கு பொழப்பு நடத்த முடியாத போயிடும். அப்புறம் இப்ப நாம எந்தெந்த வேலை இருக்குதுன்னு திருச்சிக்கிட்டு பண்றதுங்கிறது தான் ஒத்துமையா போறது. ஆனா ஏமாத்தி பழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இடம் தர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்ல உலகத்துல. அதை பார்த்து கோபம் வரணும்னா எனக்கு அதுல நடக்கிற உண்மை தெரியும். அப்ப மனசோட வேலை என்ன? இப்ப இந்த உதாரணம் சாதாரண உதாரணம் தான். இப்ப மனசோட வேலை என்ன? அதுல மனங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அதுக்குள்ள நான் எதையெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்தனோ அந்த பயன்படுத்தி நான் எதெல்லாம் தெளிவா ஏத்துக்கிட்டனோ அந்த தெளிவா ஏத்துக்கிட்டத மனசு கட்டி வச்சு. இப்ப புரியுதா மனசு என்னன்ட்டு? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசுதான் மோசமான நடவடிக்கைக்கும் காரணமா இருக்குது. ஏன்னா கொள்கை இல்லாத மனசு, அறிவு இல்லாத மனசு, அதாவது என்னத்தை சொல்றது, எவ்வளவு கேவலமா நீங்க சொல்லணுமோ அவ்வளவு நம்ம வாயிலிருந்து சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால சரிதானே? அப்பதான் இது எதுக்கு அந்த கொக்கோவத்தை கூட சொன்ன தெரியுமா? காம நூலு. அது எல்லாரும் அவன் காசு பண்றதுக்கு நிறைய பேர் போட ஆரம்பிச்சானா. போட ஆரம்பிச்ச உடனே அந்த முதல்ல போட்டவன் எழுதுறான், இந்த நூலை எனக்கு தெரியாமல் பதிப்பிப்பவன் தான் பெற்ற பெண்ணையே புணர்ந்தவனாக ஆவான். இந்த நூலை போட்டவன் ஊர்ல இவ்வளவு மலம் தின்னவனாவான். அப்படி இப்படின்னு எவ்வளவு அசிங்கமான வார்த்தை இது அவ்வளவையும் அந்த புக்குக்கு முன்னாடி எழுதுறான். அது என்ன அர்த்தம்? இவ்வளோ இன்னும் நீங்க கல்வெட்டுலாம் பாத்தீங்கன்னாக்கா என்னது, அந்தணரை கொன்றவனும் தன்னுடைய தாயை கொன்றவனும் ஆக இந்த பாவத்தை செஞ்சவன் எழுதுவான் கல்வெட்டுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீ புறம்போக்குத்தனம் பண்ற, அதுக்கு இவ்வளவு வெயிட் இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு ஒன்னும் தெரியாம பண்ற, அதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்குது, இவ்வளவு தப்புன்னு அர்த்தம். தப்ப சுட்டி காட்டுறதுக்கு இவன் அசிங்கமா பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறான். யாரு? கொள்கை உள்ளவன். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் ஒரு விஷயத்தை மனம் என்பதை வச்சு ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டதையும் படிக்கிறேன், எனக்கு என்னென்ன தெரியுமோ படிக்கிறேன், எனக்கு என்னென்ன தெரியுதோ அதை செய்யறேன், என் உடம்புல எவ்வளவு ஆசை இருக்குதோ நான் அதுக்குள்ள போறேன். ஆனா நான் மனம் போன போக்கெல்லாம் போறதுங்கிறதுக்கும் மனம்தான் உதவுது. நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு இப்படி நீ நடக்கணுங்கிற கட்டுப்பாட்டுக்கும் மனம்தான் உதவுது. சரிதானே? இந்த ரெண்டும் வந்தாதான் கெடுப்பது எடுப்பது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க தெளிவாக முடியும். இந்த கெடுப்பது எடுப்பதுன்னா என்ன அர்த்தம் இப்ப புரியுதா? நமக்கு நல்ல வேலை பாம்பன் சாமி ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறார்.
அதாவது நீங்களாம் சும்மா சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டீங்க பொழுது, நீங்க உண்மையான நண்பர்கள். அப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு மெனக்கெட்டா இருப்பாருங்க. இதுக்கு தான் நல்லவங்களையும் பயன்படுத்துவாங்க, அயோக்கியனையும் பயன்படுத்துவாங்க. இப்ப எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நல்லவனை பயன்படுத்துவாங்க. ஆனா எனக்கு கெட்டது வரப்போகுது, இல்லது நல்லது நடக்கணும், எனக்கு எதிரில் இருக்கிறவன் கெட்டவன், எப்படி பயன்படுத்துவாங்க? எப்படி பயன்படுத்துவாங்க? கெட்டவனை பயன்படுத்தி தான் உங்களுக்கு நல்லதுக்கு வேலை பார்ப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, இந்த அருளாளர்கள்லாம் வரலாறு எழுதும் போது, நான் அப்படி எழுதிருக்கிறேன். என்னோட நூல் முன்னுரை எல்லாம் படிச்சீங்கன்னா நம்ம கவிஞர் ரொம்ப அழகா பிடிப்பார். நீங்க ரொம்ப நுட்பமா எழுதுறீங்க சார், கடைசியா எழுதுறீங்க பாருங்க. எனக்கு உறவாக நின்று எதிர்காலத்தில், அதாவது எனக்கு பக்கத்துல இருந்துகிட்டு எதிராக, அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார், எனக்கு அது மறந்து போகுது. நேர்கோட்டில் நின்று எதிர்வினை ஆற்றியவர்களுக்கும் நன்றின்னு எழுதுவேன். நான் கடைசியா எழுதின சைவ சித்தாந்த பெருமண்டத்துல வந்த சமய வரலாற்றில் அந்த புக்குகளை அதான் எழுதினேன். அதுல என்ன எழுதுனா, நேர்கோட்டில் நின்று எதிர்காலத்தில் வினையாற்றியவர்களுக்கு நன்றின்னு எழுதினேன். சார் நீங்க ஷார்ட்டா துரோகி தானே சொல்ல வரீங்க என்ன? அதாவது நான் என் நன்றி உரையே கொஞ்சம் அந்த 2 வரி வித்தியாசமா இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழறவனுக்கு கொள்கையை கடவுள் எங்க கத்துக் கொடுக்கிறான், இதான் எடுக்கிறது கெடுக்கிறது. இப்ப நீங்க 1.5 வருஷம் கழிச்சு தானே இப்ப என்னையே பாராட்டுறீங்களாட்டா என்ன நீங்களே அனுப்பலான்னு பாத்தீங்கல்ல. அதாவது நம்ம அடியார்களே, என்னையா இருந்தாலும் எங்கேயோ பேசி போறான், ஒன்னும் புரிய மாட்டேங்குத அப்படின்னு நினைச்சவங்க, இல்ல ஏதோ காதுல போடுவோம், அது ஏதோ புரியுற மாதிரி தாங்குது, அதுக்கப்புறம் நல்லா ஏறுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா அது மட்டும் உண்மை இல்ல. என்னையும் பாம்பன் சாமி உங்க முன்னாடி உட்கார வச்சு எனக்கு அனுபவத்தை கொடுத்து, நீ அனுபவத்தை எப்படி பேசணும்னு கத்து கொடுக்குறார். இதுதான் உண்மை. ஏதோ நானா பேசுறேன், எனக்கு ஏதோ பெருசா அன்னைக்கு பேசுனது அப்படி இல்ல. அது நான் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறேங்கிறத வச்சுதான் என்ன கொம்பு செய்வது. இப்ப நீங்க வரலாறு இன்னைக்கு படிக்கிறீங்கல்ல, இப்ப முருகனுக்கு வஜ்ர ஆயுதம் நான் சொல்லுவேன்ல, இந்த ஆயுதம் எங்க தெரியுமா முத வந்தது? இந்தியாவில். நான் சும்மா இந்த பாண்டிச்சேரியில் ஒரு வகுப்பு போறேன், அங்க கூட அந்த செய்தியை உங்களோட அப்பப்ப சொல்லிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்தியாவில் ராஜஸ்தான் இந்த ஒரிசா பக்கம் போனீங்கன்னா, இந்த கோண்டு அப்படின்னு சில மக்கள், இவங்க கிழங்க மலையில இருந்து புடுங்கிறதுக்கு கூர் சீவி கொம்ப பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் அதுல பக்கத்துல வளைச்சி அதை அப்படியே தூக்குறதுக்கும் பயன்படுத்துவாங்க. இதுதான் சூலம். அவங்க தான் பாணர்களா இங்க வர்றாங்க அப்படின்னு ஒரு வரலாற்று செய்தி, மானுடவியல் செய்தி. எதுக்கு சொன்னேன்? அந்த ஆயுதம் தான் அம்மாவுக்கு நாம இன்னைக்கு சக்திக்கு பயன்படுத்துறோம்ல. வரலாறுல என்ன சொல்லுவாங்க? வரலாறு அதுதான்பா, நீங்க கூட சாமி பொய்யின்னுவாங்க. நான் சொன்னது எதுக்கு இப்ப புரியுது? கடவுள் கொள்கைய பேசும்போது திராவிடர் கழக மனநிலையும் பார்க்கணும், பக்தியில இருக்கிற மனநிலையும் பார்க்கணும். அது கெடுப்பது, இது எடுப்பது, அப்படி புரிஞ்சுக்கீங்க நீங்க. அதுக்குதான் இப்ப இந்த விளக்கத்தை நான் நேரா சொல்றேன். இது எனக்கும் புரிய வேண்டிய விஷயம்தான். ஒரே விஷயம்தான், முருகனுக்கு வஜ்ர ஆயுதம் ஆயுதம். அதுக்கப்புறம் இந்த வஜ்ராயுதம் வேட்டையாடுறதுக்கு அந்த காலத்துல விலங்குகளோட எலும்பை வச்சுதான் வேட்டையாடினாங்க, அதுதான் ஆயுதம். அதே ஆயுதம் இன்னைக்கு முருகனுக்கு சொல்லும் போது வரலாறா சொல்றதா கடவுளா சொல்றதா? இந்த கேள்விதான் மனசளவுல உங்களை தெளிய வைக்கிறது. அதுக்குதான் நான் எப்பவுமே தத்துவம் பேசினா, கொள்கை பேசினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் வரலாற்றை மறுக்கவே மாட்டேன். எது? கடவுள் அன்னைக்கே ட்ரெஸ் போட்டுன்னு வரலப்பா, கடவுள் அன்னைக்கே நகை போட்டுன்னு வரல, கடவுள் அன்னைக்கே தங்கம். இந்த ரவிவர்மால சிவபெருமான் எப்படி இருப்பாரு? ரவிவர்மா சிவபெருமான் பார்த்துருக்கீங்களா நீங்க? ரவிவர்மா முதல்ல வரைஞ்ச ஓவியம் சிவபெருமான் இருக்கிறார்ல, அவர் எப்படி இருப்பாரு? பார்த்தது இல்லையா? என்னது மீச வச்சுக்கிட்டு இருப்பாரு சிவபெருமான். அததான் பாரதியார கண்டுபிடிக்கிறதுக்கு பாரதிதாசன் சொல்லுவார், மீச வச்ச ரவிவர்மா சிவன் மாதிரி இருப்பார் பாரதியார்னு எழுதுவார் பாரதிதாசன். நீங்க இப்ப நான் பாண்டிச்சேரியில சில வீடுகள்ல அந்த படத்தை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனா சமீபத்துல ரவிவர்மாவுடைய படத்தையே வாங்கி ஒருத்தர் வச்சிருக்காரு, கவிஞர் ஜோதிதாசன் சொல்லிட்டு. அவர் பாரதிதாசன் கூட பழகினவர். அவர் வீட்டுல அதை பார்த்தேன். இது எதுக்கு சொல்றேன்? இந்த ரவிவர்மா மீச வச்ச மாதிரி சிவபெருமான பாக்குறீங்களான்னு கேட்பேன். இல்ல இல்ல,
அதே மாதிரி முருகனுக்கு 6 தலையை தொங்க விட்டு பார்ப்பீங்களா, உடம்போட சேர்த்து பார்ப்பீங்களா? கொஞ்சம் சிக்கலா இருக்குது இல்ல. முருகனுக்கு தலை தனித்தனியா கீழே வெட்டின மாதிரி தொங்குமா, இல்ல உடம்புல சேருமா? அப்படிங்க பார்த்துருக்கீங்களா? என்ன சார், முருகனை தானே கேட்கறேன் நான். நீங்க சிவனை கேட்டா ஜாலியா சிரிக்கிறீங்க, முருகனை கேட்டா கொஞ்சம் யோசனை பண்றீங்கல்ல. இப்ப நல்ல ஆறுமுகம் பாக்குறீங்கல்ல, ஆறுமுகத்தை எப்படி எப்படிலாம் பாக்குறீங்க? ஓவியம் ரவிவர்மா ஓவியத்தை பாருங்க, இந்த பக்கம் ஆறும் தெரியணுங்கிறதுக்காக தனித்தனியா தொங்காது. கந்தக்கோட்டம் பாத்தீங்கன்னா பின்னாடி கண்ணாடி வச்சிருக்கோம், அதுல தொங்காது. நான் காசியில முருகப்பெருமானை பார்த்திருக்கிறேன். நம்ம பாண்டித்துறை தேவர் அந்த அவங்க வச்ச ஒரு கோயில், முருகன் கோயில் இருக்குது அந்த குமாரசாமி மடம் பக்கத்துல. எனக்கு தெரிஞ்சு ஆறுமுகம் அவ்வளவு அற்புதமா, சின்ன சிலை தான், அவ்வளவு அழகா நான் வேற எங்கேயும் அனுபவிக்கல. அதை புகைப்படம் நான் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த ஆறுமுகமா நீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் நாங்க எழுதுறது வடிக்கிறதுலாம். நீங்க ஆறுமுகத்தையும் பார்க்கணும்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, அதே மாதிரி நினைச்சுக்கிட்டுலாம் போக கூடாது. இப்போ மனங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு வெளியே வராது இல்ல. இப்ப நீங்க கடவுளை அனுபவிக்கணும், இதுல இருந்தே வெளியே வராது இல்ல. இதே மாதிரி தான் அன்னைக்கு நாடோடி மக்கள் கிட்ட கடவுள் இருந்ததா இல்லையான்னு கேட்டா, கடவுள் இந்த கடவுள் போய் அன்னைக்கு அவங்ககிட்ட பிலிம் காட்டியிருக்க மாட்டாரு. நான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறேன் சூ மந்திர காலிலாம் காட்ட மாட்டாரு. அன்னைக்கு கடவுள் எப்படி உருவாயிருப்பார்னு கேட்டீங்கன்னா, கடவுள் உருவாகிறவரும் கிடையாது, அவர் தோன்றாதவர். அன்னைக்கு எப்படின்னு கேட்டா, அந்த செயலை செய்யறான்ல அவன் மனநிலையில ஒரு நேர்மையில ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருப்பான்ல, அங்கெல்லாம் கடவுள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம். கடவுளுங்கிறவரை நீங்க தனியாவே பார்க்கக்கூடாது. இந்த பிரச்சனையில தான் கடவுளை நீங்க தனியா வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணலாம்னு பண்றது. அதுதான் நம்ம கவிஞர் வரும்போது சொன்னாரு, அங்க நடக்குதுங்க அன்னதானத்துக்கு வாங்கினாங்க, காசு வாங்கினா அதை ரொம்ப வித்துட்டு அன்னதானத்துக்கு அரிசி கொடுக்க காசு கொடுத்தா திருடுவாங்கன்னு அரிசியா கொடுத்தாங்களாம். அந்த அரிசி ரொம்ப வித்துட்டு வந்துட்டானா அங்க ஒருத்தன். அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தான் இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறான் கோயிலை சுத்தின்னு சொன்னா பெரியார் தேவைப்படுது இல்ல. பெரியார் தேவைப்பட்டுதா இல்லையா? அப்போ அந்த காலத்துல வேடர் சமுதாய காலத்திலேயே கிழங்கு தூண்டுற ஒரு பொண்ணு பயன்படுத்தின ஆயுதத்தையே முருகன் கையில கொடுக்குறான். முருகன் பழனி முருகன் இருக்காரு, வேல் வச்சுக்க மாட்டாரு, தண்டு தான். அந்த தண்டு கொஞ்சம் முனையில கூர் சீவி இருக்கணும். அவர் மாடு ஓடுற கொம்பு கிடையாது, அது முனையில கூர் இருக்கணும், அதுதான் தோன்றது. அதுக்குதான் அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, அகந்தை கிழங்கை என்ன பண்ணாரு, அருணகிரிநாதர் படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? என்ன கந்தர் அனுபூஜை என்ன பண்றாரு, என் அகந்தை கிழங்க தோன்றவன்னார். எதுக்கு அதை சொன்னார் அருணகிரிநாதர்? பாமசாமி எதுக்கு இந்தியா முழுக்க இருந்தவன் தமிழ்னு எழுதினாரு, இமயமலை அன்ன பறந்து கிடத்தல் எழுதினார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவருக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பதிவு பண்றாரு, எங்க ஆளுங்க கிழங்கு தோன்ற காலத்துல இருந்து கடவுள் தான் நீங்கிறார். நீங்க உங்க அகந்தையை தோன்றதான் மட்டும் நினைக்க வேணாம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொடக்க காலத்துல உங்களுக்கு வரலாற்று செய்தியை சொன்னா நல்லா இருக்குன்றதுக்காக தான் இப்படி தத்துவத்தை ரொம்ப ஆழமா நீங்க டிஸ்டர்ப்ல சிந்திக்க வேணாம். ஆனா வரலாற்றுக்குள்ள மிகப்பெரிய உண்மை இருக்குதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது அங்க இருக்கிறவங்க இப்ப நாங்க படிச்ச இடத்துல இதை பேசினாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கும் முதல்ல நாமெல்லாம் மாடு மேய்க்க போனோம், நாமெல்லாம் இல்ல ஆம்பளைங்க, பெண்கள்லாம் அந்த காசு கொண்டு வந்தா வச்சுப்பாங்க, வீட்டை சுத்தி மாடு வளர்க்கறது பயிர் நடுறது இதெல்லாம் பெண்கள். இதுக்கு பேரு தாய் வழி சமூகம் பேரு. இதனாலதான் இந்த தாய் வழி சமூகம் என்னன்னா, பொண்ணு வீட்லயே போய் மாப்பிள்ளை தங்குறான் பார், பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறான் பார். இதெல்லாம் அதோட கதை. எது அந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாது, ஒரு காலத்துல அம்மா வீட்டுல தான் மருமகன் போய் உட்காந்துருந்தான், மாமியார் வீட்டுல தான். இதுதான் கேரளாவில் இருக்கிறது மருமக்கள் வழி மான்மியம்னு பேரு, இலங்கையிலையும் அதான். இதுதான் தாய் வழி சமூகத்தினுடைய எச்சம். இது எப்படி ஆண்களுக்கு மாறுச்சுன்னு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்குதான் வரலாற்றிலேயே. ஆண்கள் எப்படா பெண்கள் கிட்ட இருந்து மாத்தினாங்க அப்படின்னா ஒரே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? என்ன அடையாளம் தெரியுமா? இது உங்களோட பகுதி இருக்கு, நல்லதா போச்சு. நீங்க அது வந்ததுல இந்த இன்னும் வருது, இல்லாட்டா இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டேன். என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, இந்த குறவன் இருக்கிறான்ல, குறவன் மட்டும்தான் பிரசவம் பார்க்கும்போது பொண்டாட்டிக்கு கூடவே இருந்து பிரசவம் பார்ப்பான். முதல்ல பொம்பளை தான் குழந்தை பெற்றுக்குவா, அவதான் தலைவர், அவதான் கடவுள் நினைச்சவன். இல்ல நாம இல்லைன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது, நாம இருந்து அதை பெற்று எடுக்கணும்னு
குருவிக்காரி குறவை குழந்தை பெத்துக்கும் போது அந்த மாசம் பூரா அவளுக்கு வேலை செஞ்சு அவளுக்கு காலை கழுவி விட்டு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கறது குறவை. அதான் குறவும் பிரசவம் பார்க்கறதுன்னு பழமொழியே உண்டான். அப்ப என்ன அர்த்தம்? இதை எங்க பார்த்தேன் நான் தெரியுமா? இது அவங்க சொன்ன உடனே எனக்கு பொறிந்தடிச்சு. ஆகா, அருணகிரிநாதர் அழகா சொல்லியிருக்கிறார். பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன். அவர் என்ன சொல்றாரு அந்த பாட்டை விடுனீங்கன்னா, தினியான மனோசில மீது நதால ரவிந்த மரும்பு மது, அதுக்கு தானே சொல்றாரு. சொல்லிட்டு பனி யா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளிக்கு வேலை செய்யறான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளி யாரு? குறவர். அந்த தாய் வழி சமூகத்துல இருந்தவர்களுக்கும் இவன் வீட்டுக்காரனா வேலை செய்யறான், இவன் வர்றான்னா அதுக்கு முன்னாடி கொம்பு கொடுத்தது யாரு? அவருக்கு வேல் கொடுத்தது யாரு? யார் கொடுத்தது? முருகனுக்கு வேல் கொடுத்தது யாரு? அம்மா தானே கொடுத்தாங்க. சக்தி தானே வேலா மாறுது. மறந்துட்டீங்களா? சரி, முருகனை வளர்த்தது யாரு? சக்தி வளர்க்கல இல்ல, வளர்த்தது வேற பொம்பளைங்க இல்ல. அப்ப இந்த விஷயம் எல்லாம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆதிகால சமூகம்னு ஒண்ணு பேசுனீங்கன்னா அங்கிருந்தே ஒரு கடவுளை பத்தி பேசுனீங்கன்னா வந்து முடியறது முருகன்லன்னு அர்த்தம். வரலாறுலயும் அது வரும், கடவுள் அனுபவத்திலையும் வரும். எல்லாருக்கும் இது பிரச்சனையா இருக்கும். இப்ப நான் ஒரு இடத்துல பேசுனா வரலாறா பேசிடுவேன். இவன் என்ன கடவுளை பத்தியும் பேசுறான், வரலாறையும் உண்மைங்கிறான், உண்மையிலேயே இவன் என்ன இவன் பேசுறதுல ஒன்றும் புரியல, நிறைய பேர் குழம்பிடுவான். இதுதான் நான் கம்யூனிஸ்ட் பார்வையில வரலாறு மொத்தத்தையும் ஒத்துக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து என்னைக்குமே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி வரமாட்டார். நீங்க செய்யற உழைப்புல உங்க மனநிலையில உங்களை தாண்டி ஒண்ணு இருக்குதுங்கிறத முதல்ல காட்டுவார். அது வேடர் காலத்துல முருகனை சொல்றான்ல, குறவருக்கு புருஷன், அப்புறம் தான் தேவேந்திரன் பொண்ணு கொடுக்குறான். முதல்ல ஆனது குறைச்சி தான் கல்யாணம். நாம உள்டாவா பின்னாடி மாத்திட்டோம். அதாவது நடந்தது கல்யாணம் குறைச்சி கல்யாணம் தான். அதுக்கப்புறம் தான் தேவியான என்ன டாமினேஷன் பார்ட்டி இது அப்படி. அந்த அம்மா நீங்க தான் நாடகம் பாக்குற மாதிரி தானே, இது பின்னாடி இதை தள்ளிடும். இது வந்து கல்யாணம் முருகன் பண்ணிக்கிறான்னு இல்ல, எல்லா அதாவது வளர்ந்த சமூகத்திலையும் முருகன் தான், நாடோடி சமூகத்திலையும் முருகன் தான். இந்த முருகன்கிற பேரை வச்சு உலகத்துக்கு கடவுளை நாங்க சொல்றோம். அவன் யாருன்னு கேட்டா, ஆதி பழக்குடியில கடவுள் அனுபவத்துல ஒருத்த அனுபவிச்சு தொடங்கினான் பார். அதுல இருந்து வள்ளலார் வரைக்கும் வந்து சண்முக தெய்வமணி உண்முக தெய்வமணி ஜோதின்னு சொல்றான் பார். இது வரைக்கும் கடவுளை முடிச்சு போட்டவன் யாரு? அந்த பெருமை உங்களுக்கு தான், வேற எவனுக்கும் கிடையாது உலகத்துல. தமிழர்களுக்கு மட்டும்தான், அல்லது திராவிடர்கள்னு சொல்ற அந்த ஆளுங்களுக்கு மட்டும்தான். இவன் தான் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் தொடர்ச்சி அறாம இருக்கிறவன். தொடர்ச்சி அறாமனா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க கண்டினியூவேஷன் ஒண்ணு இருக்குல்ல, தொடர்ச்சியா வருது இல்ல, இது இடையறவு படாமல் இருக்கிற நாகரிகமாவும் கடவுள் இதை காப்பாத்திட்டு வரான். ஏன் இதுல வந்து பிரச்சனை வந்து கூடாதுப்பா. இந்த சமூகம் அழிஞ்சா மனிதகுல வரலாறும் போயிடும், கடவுள் வரலாறும் போயிடும். இதை பார்த்துதான் நம்ம மாணிக்கவாசகர் என்ன பண்ணாரு? தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினேன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இறைவனை கண்டுபிடிச்சு அந்தந்த பகுதியில சொல்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் வரலாறுக்குள்ளையும், பெரிய அனுபவம் பேசின தமிழ்நாட்டு விஷயத்துக்கு உள்ளேயும் இறைவன் என்கிற ஒரு முதல், அத கடைசியா பேசும்போது முருகன் பேசுறோம். முருகன்கிறது நீங்க உடனே கையில வேல் வச்சுக்கிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு சின்னதா தொங்க விட்டுக்கிட்டு நினைக்க வேணாம். அதை மாத்துறதுக்கு தான் பாம்பன் சாமி என்ன பண்றாரு? என் அனுபவத்துல தகராலய ரகசியம்னா, ஒரு வீட்டுல நான் வைத்தியநாத முதலி வீட்டுல தெருவில் இருந்தேன், மேல் மாடியில இருந்தேன், 45 நாள் இந்த உலகமே தெரியாம நான் வெளி கலப்புல இருந்தேன்லாம் சொல்றாருல்ல. அதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, சாதாரண மக்களுக்காக முருகன்கிற பேரு அம்மாவிட பெருசு, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்ததுதான் முருகன் இப்படின்னு அவங்க அந்த கருத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த தெரிஞ்சு வச்சுக்கிற கருத்துல இருந்து தெரியாத கொண்டு வரணும். இதுதான் வேலை, இதுதான் அந்த விஷயம். இப்படி கொண்டு வந்ததுதான் எது? உங்க மனசுக்குள்ளேயே நீங்க நம்புற விஷயம் வரலாறை தாண்டி கடவுள் உண்மை இப்படி கொண்டு வரும். நடுவுல நாம கெட்டவன் நல்லவன் இந்த மாதிரி வேறுபாட்டுல வினையில இருந்தா கெடுப்பது. இதுவே உங்க மனசளவுல புரிஞ்சுக்கிட்டு உறுதியில வந்தா எடுப்பது. அப்ப மனங்கிறது ஒரு கருவிதானே தவிர
இதை தாண்டி உயிர்னு ஒண்ணு இருக்குது, அது மனசை எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கறது தான் அதுல அர்த்தம். இப்போ அந்த மணலை நீக்கினா தண்ணி வர்ற மாதிரி மனங்கிற ஒரு விஷயத்துக்கு எது பயன்படுது? ஆன்மா பயன்படுகிறது. எப்படி? மனம் என்பது நீங்க நீக்கிற மண்ணு மாதிரி கிடையாது. மனம் என்பது தண்ணியா நீங்க நினைக்கணும். அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, மழை மாதிரி போடுறார். மழை எப்படி வாழ வைக்கிறதோ அந்த மாதிரி மனம் வாழ வைக்கும். ஆனா மனம் வாழ வைக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மனமே வாழ வைக்காது, நாம புடிச்சு வச்சிருக்கிறத பொறுத்து தான் அது நடக்கும். அதனாலதான் இந்த ரெண்டு கேரக்டரையும் மனசுக்கு பேசி இதை தாண்டி நாம ஒண்ணு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது. சரிதானே? இந்த புரிய வைக்கிற வேலையில கொஞ்சம் தடை இருந்தாலும் நாம இதை அனுபவிச்சோம் ஓரளவுக்கு. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனங்கிறது எப்ப அந்த இந்த எடுக்கிறது மழை மாதிரி மாறும், எடுக்கிறது தான் உலகம். மனம் உங்களை உயிரை வாழ வைக்கிறதுக்கு எடுக்கிற மழை மாதிரி எப்ப மாறும் கேட்டீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிறதுல உறுதியா இருந்தாதான் எடுக்கிற மழையா மாறும். இந்த தெரிஞ்சுக்கிறதுல உறுதியா இருக்கிறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா, நான் என்ன பிரச்சனை வந்தாலும் கேட்பாங்கிறது ஒரு ஸ்டெப்பு, என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்தும் கேட்பேன்றது ரெண்டாவது ஸ்டெப்பு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நிலைநாட்டுவாங்கிறது மூணாவது ஸ்டெப்பு. இப்பதான் எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறது தான் அனுபவம். ஓரளவுக்கு நாம முயற்சியை பாம்பன் சாமி தொடங்கிட்டு இருக்கிறாரு. அது அவர் வந்து இது அவரோட வேலை. அதனால உங்களுக்கு ஒரு எந்த இழப்பும் இல்லை, கவலையும் வேணாம். மறுபடியும் அவங்க அடங்க மாட்டானுங்க. அடுத்த வாரம் நான் அடைக்கிறேன், பார்க்குறேன் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த வாரம் இந்த மாதிரி விஷயம் நடக்குதான் பார்ப்போம். அதனால வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இசைங்கிறது ஒரு விஷயம்தான், ஆனா அதுக்குள்ள எல்லாரும் போறோமா? இல்லை. போறதுன்னா அந்த ஞானத்தை புரிய வைக்காம போக முடியாது. இல்லை, நம்ம வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் இப்ப என்ன சொல்லுவார் சுந்தரர், நான் மாட்டுக்கு சாணி வாரினா கூட எனக்கு கொஞ்சம் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்கப்பா, அந்த மரியாதையாவது கொடுன்னு கேட்கிறாருல்ல. பிழுக்கை வாரினும் பால் கொள்வார், அதானே சொல்றாங்க. இங்க பாம்பன் சாமிக்கு எவனும் புள்ள இல்லை, இங்க இருக்கிற யாரும் புள்ள கிடையாது. இல்ல, பாம்பன் சாமிக்கு புள்ளைய பிறந்தவங்க யாராவது இருக்கிறானா? இல்ல இல்ல. பாம்பன் சாமி நல்லவர். இல்ல, பாம்பன் சாமி மாமன் மச்சான் எவனாக்குறானா? இல்ல. இங்க ஊர்ல இருக்கிற புறம்போக்கு தான் அர்த்தம். ஏன்னா பாம்பன் சாமி கொள்கைக்கு மாறா பேசினா மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இறைச்சிங்கிறவனும் இங்க உள்ளகிறான், இந்த மாட்டுக்கறி ஆட்டுக்கறி வேலை பார்க்கறவனும் உள்ளகிறான்னா நாம கச்சேரியும் கேட்டுன்னு இருந்துருவோமா? கேட்க மாட்டோம்ல. கேட்கிற வகையில கேட்கணும். நம்மள ஆக்ட் பண்றீங்களா? பண்ணுவோம், நாமளும் ஆக்ட் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன் கேட்டா, பாம்பன் சாமி கொள்கை எனக்கு தெரியும், அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா பாம்பன் சாமி வந்து ஞானமா அவர் விஷயம் தான் பேசுறோம். அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, நீ பாட்டு வைக்கிறன்னா நீ புறம்போக்க நல்லவனா, நீ பதில் சொல்லு, நான் பதில் சொல்லு, நீ நானை பார்த்துக்கலாம். ரெண்டு, இது இப்படியே நடக்குமானால் பாம்பன் சாமி கொள்கையை தெரியாதவன் நீன்னு அர்த்தம், அப்படின்னா நீயே ஒத்துக்கிறன்னு அர்த்தம். மூணு, நீ யோகியனா நல்லவனான்னு சத்தியம் பண்ண பாம்பன் சாமி முன்னாடி. நீ ஊர் பொண்டாடியை கெடுக்கல, ஊர்ல கொலை பண்ணல, மீன் சாப்பிடலன்னு சத்தியம் பண்ணு, இல்லாட்டா ஓடி போயிரு. இதுதான் அடுத்த கேள்வி. சரிதானே? இதுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கேள்வி கேட்க தான் போறோம், நடக்கும். அதனால வந்து மனசை எடுக்கிற மழைக்காக நாம தயார் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு வந்திருக்கிற சகராலய ரகசியம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவள்ளுவருக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன்.